ஒரு காதல். என்னோட பைக் ஹாஸ்டல்ல தான் இருக்கு. கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க போக போறோம்னு சொல்லவே இல்லையே. நம்ம ஃபாரன்சிக் லேபுக்கு போய் அந்த கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட் வாங்கணும் அன்பு. அதை வச்சு கொலைகாரனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வெளியே போறது உங்க பட்டாலியன்ல யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேங்க. அப்புறம் ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock வர முடியுமா? ஏன்னா அப்பதான் நம்ம 2 பேரும் போறதை யாரும் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாங்க. உங்களை பைக்ல கூட்டிட்டு போறதுன்னா நான் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வந்துருவேங்க. அது அது கேஸ் விஷயமா போறதா இருந்தா எங்க வேணாலும் போலான்னு சொல்ல வந்தேங்க. சரிங்க அன்பு, கரெக்டா 7 மணிக்கு இங்க ஹாஸ்டல் பக்கத்துல ஒரு கோயில் இருக்குல்ல, அங்க வந்துருங்க. சரிங்க. கயல், டிஃபன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஹாஸ்டல் கிளம்பலாமா? அன்புக்கும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வாங்கிட்டு வந்தாச்சு. இந்தா. அன்பு, டேக் கேர். நாங்க கிளம்புறோம். போலாமா? டேய் அன்பு, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. ஏன்னா யாருக்கும் தெரியாம இப்படி சஸ்பென்ஸா கையில பைக்ல ஏத்திட்டு போற அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா? என்ஜாய்டா. இன்னைக்கு உன் காட்டுல மழை தான். யூ ஆர் எ லக்கி பர்சன். கையில கூட்டிட்டு போறது என்னமோ வேற ஒரு விஷயத்துக்காக தான். இருந்தாலும் எனக்கு என்னமோ கையல் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி லவ் சக்சஸ் ஆகி 2 பேரும் எஸ்கேப் ஆகி திருட்டு கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரியே இருக்கு. நான் ஏன் இந்த மாதிரிலாம் நினைக்கிறேன்? இதே மாதிரி கையில என்னை பத்தி நினைச்சா எப்படி இருக்கும்? ஐயோ, உலகத்துல என்னென்னவோ கண்டுபிடிக்கிறாங்க. எவனாவது பொண்ணுங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க டிவைஸை கண்டுபிடிக்கிறானுங்களா? சீக்கிரம் கண்டுபிடிங்கடா. அப்பதான்டா என்ன மாதிரி லவ் பண்றவங்களுக்குலாம் வசதியா இருக்கும். என்ன இன்னும் கையில காணோம்? யாருக்கும் தெரியாம இந்த இடத்துல தானே வந்து நிக்க சொல்லி ஃபோன் பண்ணாங்க. ஒருவேளை திடீர்னு ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சா? ஐயோ கயல், அப்படியெல்லாம் பண்ணிடாத. நான் உன் கூட அவுட்டிங் வர்றதுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பா இருக்குன்னு தெரியுமா? என் எதிர்பார்ப்புல மண்ணள்ளி மட்டும் போட்டுறாத. வந்துடுச்சல்லோ. உனக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது என்ன மட்டும் எதுக்கு வெளியே கூட்டிட்டு போக சொன்ன? அப்படின்னா அந்த அளவுக்கு நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்க. என்ன அந்த அளவுக்கு உரிமையா பாக்குறேன்னு அர்த்தம். எப்படியோ கூடிய சீக்கிரம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்துரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அன்பு, கயல், எப்போ வந்தீங்க? என்ன அன்பு இப்படி தனியா பேசிட்டு இருக்கீங்க? என்ன சக்சஸ்ஃபுல்லா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது அது ஒன்றும் இல்லை கயல். நீங்க இன்னும் காணுமே. நம்ம போற காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருமான்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம். நான் சொல்லிட்டா கரெக்ட் டைமுக்கு வந்துருவேன். சரி, வண்டி எடுங்க, போகலாம். யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். எஸ் கயல், நம்ம லவ் பண்ணி இப்படி யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆனா கண்டிப்பா பிரச்சனை வரதானே செய்யும். அதுவும் அந்த கோச் சூர்யா இருக்காரு, மோசமான ஆளு. அவரு பார்த்தா கண்டிப்பா பிரச்சனை பண்ணிடுவாரு. ஸோ யாருக்கும் தெரியாம உன்னை கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு. அன்பு, என்ன யோசிக்கிறீங்க? வண்டி எடுங்க, போலாம். போலாங்க. உட்காருங்க கயல். போலாமா?